السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم مؤمنين والمسلمين أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. وقال النبي صلى الله عليه وسلم: المرأة عورة إذا خرجت استشرفها الشيطان. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மண்ணை படைத்து விண்ணை படைத்து அவனை வணங்க நம்மை படைத்த இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே கோடான கோடி புகழ். வையகம் வழி நடக்க வல்லவர் கோமானியம் பெருமானார் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் அன்பானவர்களே, இந்த மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கலாச்சார சீரழிவில் கால் நனைத்த இஸ்லாம். இன்றைக்கு 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய சமுதாயம் பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெறவும் இருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்தாலும் பல சமுதாயங்கள் கலாச்சார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? இதில் முதலிடத்தில் உள்ளது இஸ்லாமிய கலாச்சாரம். இஸ்லாமிய சமுதாயம் தான் இன்றைக்கு கலாச்சாரத்தில் மிகவும் ஒரு சீரழிந்த நிலையை அடைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது கிடையாது. மாறாக அந்நிய கலாச்சாரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்கும் அன்பானவர்களே, இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய பெண்கள் வெளியே வரலாமா வரக்கூடாதா என்ற விஷயத்தில் இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய தேவைக்கு வெளியே வரலாம், தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் தேவைக்கு வெளியே வருவது கிடையாது. தன்னுடைய நேரத்தை எவ்வாறு போக்குவது என்று தெரியவில்லை. டைம் பாஸ் பண்றதுக்காக இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் வெளியே வர்றாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பார்க்க பார்த்தாலும், பீச்சை பார்த்தாலும், பஜாரை பார்த்தாலும் இஸ்லாமிய பெண்கள். இஸ்லாமிய பெண்கள் இல்லாம பஜார் இல்ல, பஜார் இல்லாம இஸ்லாமிய பெண்கள் இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையாம் அருள் அழகா சொல்றான்: வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. உங்களுடைய பெண்கள் வெளியே சுற்றி திரிய வேண்டாம். எவ்வாறு தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்திலே பெண்கள் வெளியே சுற்றி திரிந்தார்கள் அல்லவா? அதுபோல் உங்களுடைய பெண்கள் வெளியே சுற்றி திரிய வேண்டாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை அறியாமை காலத்தினுடைய பெண்களை மிஞ்சி விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே சும்மாவா சொல்றாங்க? போறப்பே தான் அலங்கரிச்சுட்டு தான் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சொன்னார்கள்: அல் மர்அத்து அவ்ரத்துன் இதா ஹரஜத் இஸ்தஷ்ரஃப ஷைத்தான். பெண் என்பவள் மறைக்கப்படக்கூடியவள். அவள் வெளியேறினால் ஷைத்தான் அவளை அலங்கரித்து காட்டுகின்றான். அப்போ ஒரு சாதாரண ஒரு பெண்ணே வெளியே போறப்போ ஷைத்தான் அவளை அலங்கரித்து காட்டுறானா? அப்போ இன்னைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாம் அலங்கரித்து தானே வெளியே செல்கிறார்கள். அப்போ ஷைத்தான் அந்த பெண்களை எப்படியெல்லாம் காட்டுவான்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறும் பெண்களில் தான் ஆரம்பிக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒருமுறை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு புதிய மூதாட்டி பெண்மணி வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு இது வரைக்கும் அப்படி ஒரு மூதாட்டி பார்த்ததே இல்லை. ஒரு மூதாட்டி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்குள்ள போனோடனே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து சொல்றாங்க: ஹஜ்ரத் அலியே, நீங்க வேமா உங்க வீட்டுக்கு போங்க, ஒரு புதிய மூதாட்டி பெண்மணி வந்திருக்காங்க, அவங்க யாரும் நான் பார்த்ததே இல்லை, போய் யாருன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்களை அனுப்பும்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வேமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க இருக்காங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க: ஃபாத்திமாவே, இப்போ வீட்டுக்குள்ள ஒரு வயதான மூதாட்டி பெண்மணி வந்தாங்களே, அவங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க: அந்த மூதாட்டி பெண்மணி வேற யாரும் இல்லை, நான் தான். ஏன் இவ்வாறு நீங்கள் ஆடை அணிந்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள்: நான் என்னுடைய ரப்பிடம் நான் துஆ கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய கணவனுக்கு மட்டும் என்னுடைய அலையை காட்டு, வேறு யாருக்கும் என்னுடைய அலையை காட்டாத, பிறருக்கு எல்லாத்துக்கும் என்னை மூதாட்டியை போல் நீ காட்டு என்று ஹஜ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய அழகத்தை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் காட்டுகின்றார்கள், ஆனால் தன்னுடைய கணவருக்கு காட்டுவது கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஆடக்கூடிய ஆடை, அவர்கள் நடக்கும் முறை, காரணம் அவர்கள் அந்நிய கலாச்சாரத்தை தன்னுடைய முழு உயிராய் மாற்றிக் கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் அணியக்கூடிய ஆடையிலிருந்து
அவர்கள் உறங்கக்கூடிய அந்த தூக்கம் வரை எப்படி இருக்கு, தன்னுடைய ரோல் மாடல் யாரு, இப்படி இருக்கணும், இந்த ஹீரோனை போல இருக்கணும், இதெல்லாம் எப்படி வந்துச்சு. அப்ப ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி இஸ்லாமிய கலாச்சாரத்துல இப்படிலாம் வருதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, அதை பத்தி இன்னைக்கு யாருமே சிந்திக்கிறது கிடையாது. கேட்ட ஹஜ்ரத் மார்கள் சொன்னா என்ன சொல்றாங்க, எங்களால் அப்பெல்லாம் வாழ முடியாது ஹஜ்ரத், அப்பெல்லாம் இது வரைக்கும் யாரும் வாழ்ந்திருக்க முடியாது, பெண்கள் அப்படி இருக்க முடியாது ஹஜ்ரத். அப்ப இது வரைக்கும் இருந்தவங்க ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த பெண்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க. சஹாபாக்களே, தோழர்களே, நீங்க கவனமா இருந்துக்கோங்க. பெண்களை பத்தி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடிந்து சொன்னாங்க, பெண்களை விட்டு நீங்க ரொம்ப தூரமா இருந்துக்கங்க. அவங்க சாதாரணவங்க இல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, காசிலாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், அவர்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்களை போல அவர்கள் சாயக்கூடியவர்கள், ஆண்களை சாய்க்கக்கூடியவர்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குதா இல்லையா இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய உடலில் பிறர் பார்க்கும்போது அப்படியே கவரணுமா, எப்படின்னா அப்படியே பல தெரியணும், அந்த அளவுக்கு மெல்லிசான ஆடைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணோ ஒரு அல்லது ஒரு பெண்ணோ ஆடை அணிகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் தடினமான ஆடை அணிய வேண்டும், ரொம்ப லூசான ஆடை அணிய வேண்டும், இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கவர்கள் இறுக்கமான ஆடை மட்டும் தான் நாங்கள் அணிவோம், லூசான அணிய மாட்டோம். கேட்டா அது இஸ்லாமிய கலாச்சாரம், இது மாடர்ன் ஃபேஷனுங்க. மாடர்ன் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுங்க, மாடர்ன் தான் எங்க உயிர். ஏன்னா அவர் தானே கபர் வரைக்கும் நம்ம கூட வர போறாரு. இஸ்லாமிய கலாச்சாரம் என்றால் என்ன தெரியுமா, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி மாற்று மதத்தார்கள் எவ்வாறெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் என்று தெரியுமா. உலக அறிஞர்களின் பார்வையில் இஸ்லாம் என்ற ஒரு நூல் சமீபத்தில் வெளியே வந்தது. அப்போ அதுல டாக்டர் ராதாகிருஷ்ணனோட எழுதின தன்னுடைய பர்சனல் புக்ல எழுதியிருக்காரு, அதை பத்தி அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இஸ்லாமிய மதத்தாரிலிருந்து இந்து மதத்தார்கள் போதுமான அளவு கத்துக்கல. ஏன்னா குறிப்பா இஸ்லாமிய பெண்களிடமிருந்து இந்து மத பெண்கள் போதுமான அளவுக்கு கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள், குணத்தால் சங்கையானவர்கள், அவர்கள் கலாச்சாரத்தில் சீரானவர்கள், அவர்களைப் போல இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பெயரை வாங்கிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வாறு இருக்கின்றோம், இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீராக்கி ஒரு முழுமையாக வாழக்கூடிய ஒரு இஸ்லாத்தை இன்றைக்கு அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நிலவிருக்கின்றது. கண்ணியத்திற்கும் நண்பானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், இஸ்லாமிய கலாச்சாரம் எவ்வாறு கூடுகின்றது, நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதற்கு மாற்றமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் மட்டுமல்ல இஸ்லாமிய கலாச்சாரத்தை சீரழித்தவர்கள், ஆண்களும் தான். ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரண்டை காலுக்கு கீழ் யார் ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளுடைய அடையாளம். அவர்கள் பெருமானார் சொல்ற நரகவாசியை பார்க்கணும்னா கரண்ட காலுக்கு யாருன்னு ஆரம்பிச்சோம் அவங்கள பார்த்துக்கோங்க. அப்ப இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தாலும் எல்லாமே நரகவாசி தான், எல்லாமே கண்ண காலிக்கீழ தான் ஆட அணிஞ்சிருக்காங்க. இருக்கதா இல்லையா, இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்கள் முடி வெட்டக்கூடிய ஸ்டைல், மண்டல பெரிய புதர் மாதிரி வச்சிருக்காங்க, கேட்டா ஸ்டைல், நடுவில் மட்டும் முடி இருக்கு, சுத்தி ஃபுல்லா அழிச்சிருக்காங்க, கேட்டா பைக் எடுத்து மண்டையில நிப்பாட்டிக்கலாமா, இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வச்சா முழுசா முடிய வச்சிருங்க இங்க வரைக்கும், இல்ல எடுத்தா மொட்டை அடிச்சிருங்க, சும்மா அந்த அரைகுறையா வைக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வாறா இருக்கின்றோம். கண்ணியத்திற்கும் உண்டான வருங்காலத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சீராக்கக்கூடிய ஆளுங்களே, சற்று சிந்தியுங்கள். நாம் வருங்கால சமுதாயத்தை சீராக்க வேண்டும், அதற்கு நாம் முதலில் சீராக இருக்க வேண்டும். எனவே வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினை கலாச்சாரத்திலே ஒரு சிறந்த இடத்தில் ஒரு சீரான பாதையில் அமைப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வாய்ப்பை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.